Hey guys, welcome to Step by Step Max channel. நான் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சப்ஜெக்ட் எடுத்துகிட்ருக்கேன். ப்ரீவியஸ் வீடியோவில் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்பர் சிஸ்டம் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோன்னா என்னு டினோட் பண்ணுவோம். நேச்சுரல் நம்பரில் ஃபஸ்ட்டு லெட்டர் பார்த்திங்கன்னா என். ஸோ அதனால் என்னன்னு டினோட் பண்ணியிருக்கோம். இதை எப்படி எழுதுவோம்னு பார்த்திங்கன்னா 1 2 3 4 எக்ஸெட்ரா இன்ஃபினைட் டைம்ஸ் போயிட்டே இருக்கும். பார்த்திங்கன்னா ரியல் லைஃப் சுச்சுவேஷனில் நம்ம இப்போ ஸ்கூலில் வந்துட்டு பெஞ்சில் எத்தனை பேர் இருக்காங்க கவுண்ட் பண்ணுங்கள் பெர் பெஞ்சுக்கு அப்படின்னு டீச்சர் சொன்னாங்க. நம்ம என்ன பண்ணுவோம் 1 2 3 அப்படின்னு கவுண்ட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதை வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம்னா நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள் ஹோல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்ஸில் ஃபஸ்ட்டு லெட்டர் என்னது டபிள்யூ, அதனால் இதை டபிள்யூன்னு டினோட் பண்ணியிருக்கோம். இதில் பாருங்கள் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0 1 2 3 எக்ஸெட்ரா இன்ஃபினைட் டைம்ஸ் போயிட்டே இருக்கும். எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ நம்ம ரியல் லைஃப் சுச்சுவேஷனில் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ நம்மக்கிட்ட சாக்லேட் இருக்குது அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட வந்துட்டு சாக்லேட் வேணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா எத்தனை வச்சுருக்கேன்னு கேட்குறாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம் 2 இருக்குது 3 இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இன்கேஸ் வந்து நம்மக்கிட்ட சாக்லேட் இல்லை காலி ஆயிடுச்சு, அப்போ மேக்ஸில் அதை என்ன நம்பரில் டினோட் பண்ணுவோம் 0ன்னு டினோட் பண்ணுவோம். ஸோ அதை பேஸ் பண்ணி இப்போ பாருங்கள் 0 1 2 3 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். இதை ஹோல் நம்பர்ஸ்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இண்டீஜர்ஸ். இண்டீஜர்ஸை நம்ம இசட்னு டினோட் பண்ணியிருக்கோம். மேலே இருக்க நேச்சுரல் நம்பர்ஸ் ஹோல் நம்பர்ஸ்னால் ஃபஸ்ட் லெட்டர் எடுத்தோம். இதில் ஏன் ஐன்னு எடுக்கலை அப்படின்னா இசட்டுன்றது வந்துட்டு நம்ம ஜேலன்னு சொல்லுவோம். ஜேலன்ன்றது வந்துட்டு ஜெர்மனில் இண்டீஜர்ஸை ஜேலன்னு சொல்லுவாங்க. ஸோ ஜெர்மனோட தான் நம்ம வந்துட்டு இங்கே இசட்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. இதில் சென்டரில் 0 இருக்கும். ரைட் சைடில் பாசிட்டிவ் 1 2 3 எக்ஸெட்ரா பாசிட்டிவ் இன்ஃபினிட் போயிட்டே இருக்கும். லெஃப்ட் சைடில் நெகட்டிவில் போயிட்டுருக்கும் -1 -2 லைக் கார்ட்டீசியன் பிளேன் மாதிரி. ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கார்ட்டீசியன் பிளேனில் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் சென்டரில் ஆரிஜின் இருக்கும். ரைட் சைடு அப்வர்டில் பாசிட்டிவில் போகும், லெஃப்ட் சைடு அண்ட் டவுன்வர்டில் நெகட்டிவில் போயிட்டுருக்கும். ஸோ அதை தான் நம்ம வந்துட்டு என்ன சொல்கிறோம் இண்டீஜர்ஸ்னு சொல்கிறோம். ஓகேவா. ரியல் லைஃப் சுச்சுவேஷனில் எக்ஸாம்பிள் பாருங்கள். நம்ம வந்துட்டு டெம்பரேச்சர் வந்துட்டு -2 டிகிரி செல்சியஸ் கோல்டில் இருக்குன்னு சொல்லுவோம். -5 டிகிரி செல்சியஸ்னால் ஹாட்டாக இருக்குன்னு சொல்லுவோம். இதுவே வந்துட்டு இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளும் கொடுக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஐ ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா ஸ்பெக்ஸ் வியர் பண்ணுவோம். அப்போ வந்துட்டு -2 பாயிண்டில் இருக்குது உங்களுக்கு பவரு, 4 பாயிண்ட் சம்திங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை வந்துட்டு நம்ம ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்லேயும் நம்ம இண்டீஜர்ஸை வந்துட்டு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ரேஷ்னல் நம்பர்ஸ். ரேஷ்னல் நம்பர்ஸ் வந்துட்டு க்யூன்னு டினோட் பண்ணுவோம். க்யூனா என்னென்னா கோஷன்ட். கோஷன்ட் டிவைடட் நம்ம என்ன சொல்லுவோம் கோஷன்ட்னு சொல்லுவோம். ஏன் நம்ம இது க்யூன்னு சொல்கிறோம் அப்படின்னா இப்போ பாருங்கள் ரேஷ்னல் நம்பர் வந்துட்டு P/Q பேட்டர்னில் இருக்கணும். P/Q டிவைடட் பேட்டர்னில் இருக்குதா. ஸோ அதனால தான் நம்ம க்யூன்னு டினோட் பண்ணியிருக்கோம். சச் தட் இந்த சிம்பிளை நம்ம என்ன சொல்லுவோம் சச் தட் கண்டிஷன் இருக்கணும். P/Qவில் இருக்கணும்னா அப்போ இதுக்கு என்ன கண்டிஷன் இருக்குன்னா இந்த Pன்ற நம்பரும் Qன்ற நம்பரும் பிலாங்ஸ் டு எதுக்குள்ளார இருக்கணும் இசட்குள்ளார இருக்கணும். அதாவது இந்த இண்டீஜர்ஸ்குள்ளார இருக்கணும். P நம்பரும் Q நம்பரும் இசட்குள்ளார இருக்கணும், இண்டீஜர்ஸ்குள்ளார இருக்கணும். இதில் Q வந்துட்டு 0வாக இருக்கக்கூடாது. அதுதான் Q நாட் ஈக்குவல் டு 0. ஏன் அப்படின்னா இப்போ இன்கேஸ் Pக்கு பதில் 1 எடுக்கிறோம், Qக்கு பதில் 0 எடுத்துட்டோம் அப்படின்னா 1 எனிதிங் பை 0 எதுவுமே இல்லைல்ல. அதனால தான் நம்ம Q நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த சச் தட் கண்டிஷன். ஓகேவா. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள் ரேஷனல் நம்பருக்கு 1/2 நம்ம எப்படி எழுதலாம் 0.5, 1/3 0.333 எக்ஸெட்ரா 1/4 0.25. இது P/Q மாடலில் இருக்குது இல்லையா. அதை தான் வந்துட்டு நம்ம ரேஷனல் நம்பர்ஸ்னு சொல்கிறோம் P/Q மாடல். இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் டெர்மினேட் ரிப்பீட்னு கொடுத்துருக்க பாருங்க. டெர்மினேட்னா முடிஞ்சிரும்னு அர்த்தம். 0.5 1/2 0.5 அவ்வளோதான். அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு எக்ஸெட்ரா நம்பர்ஸ் இதில் வரவே வராது. 1/2 நீங்கள் கால்குலேட்டரில் போட்டுக்கோங்கன்னா 0.5 வரும். அதாவது முடிஞ்சிருச்சு, அதை தான் டெர்மினேட்னு சொல்கிறோம். 1/3 நீங்கள் கேல்சில் போட்டுப்பாங்க 0.333 எக்ஸெட்ரா 33 தான் இன்ஃபினிட் டைம்ஸ் 33 தான் போயிட்டுருக்கோம். ரிப்பீட்டட் நம்பர்ஸ் வரும், அதுதான் நம்ம ரிப்பீட்னு சொல்கிறோம். ஓகேவா. அது இப்போது ரேஷ்னல் நம்பர்ஸ்லேயே இன்னொரு எக்ஸாம்பிளும் பார்க்கலாம். என்னென்னா இப்போ நம்ம
ரெஸ்டாரண்ட் போகிறோன்னா பீஸா ஆர்டர் பண்ணுவோம். நம்ம என்ன கேட்போம், 1/2 கொடுங்க, 3/4 கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. இது ரியல் லைஃப் சுச்சுவேஷனில் நம்ம ரேஷனல் நம்பர்ஸ்க்கு யூஸ் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள், இர்ரேஷனல் நம்பர்ஸ். இர்ரேஷனல் நம்பர்ஸில் நம்ம என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம் பாருங்கள். பையோடைய வேல்யூ வந்துட்டு 3.1419 சம்திங் எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். இது வந்துட்டு அப்ராக்சிமேட் சிம்பிள். ஈக்குவல் சிம்பிளை ஜஸ்ட் லைட்டாக டிசைனாக போட்டால் இது வந்து அப்ராக்சிமேட் சிம்பிள். எதுக்கு இதை அப்ராக்சிமேட் சிம்பிள் போடுறோன்னா, தோராயமாக நம்ம சொல்கிறோம். அப்ராக்சிமேட் ரூட்டோடைய வேல்யூ 1.4142. அதுமாரி √3க்கு பாருங்கள் 1.732 எக்ஸெட்ரா. √5, √7, √10. ஸோ இதுக்கெல்லாம் எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். இது வந்துட்டு ஸ்டாப் ஆகாது. இதுலேயும் ஸ்டாப் ஆகாது தான், பட் பாயிண்ட்டுக்கு அடுத்து நம்பர்ஸ் ரிப்பீட் ஆகும், சேம் நம்பர்ஸ் வரும். பட் இதில் அப்படி இல்லை, பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்பர்ஸ் வேரி ஆகும். அதுதான் நான் இங்கே டினோட் பண்ணியிருக்கேன். நான் டெர்மினேட், முடியவே முடியாது. இர்ரேஷனல் நம்பர்ஸ் வந்துட்டு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எண்டிங்கே கிடையாது, அதுதான் நான் டெர்மினேட். அதே மாதிரி நான் ரிப்பீட், பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்பர்ஸ் ரிப்பீட் ஆகாது. பட் இதில் பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்பர்ஸ் டெர்மினேட் ஆகும், முடிஞ்சிரும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்பர்ஸ் ரிப்பீட் ஆகும், எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும், பட் ரிப்பீட் ஆகும். இதில் எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும், பட் ரிப்பீட் ஆகாது. அதுதான் நான் டெர்மினேட், நான் ரிப்பீட். இதில் டெர்மினேட், ரிப்பீட். ரேஷனலும் இர்ரேஷனையும் கம்பேர் பண்ணி பாருங்கள், ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரியல் நம்பர்ஸ். ரியல் நம்பர்ஸில் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆர், அதுதான் நம்ம இங்கே ரியல் நம்பர்ஸில் ஆர் டெனோட் பண்ணியிருக்கோம். ஆர் ஈக்குவல் டு கியூ யூனியன் கியூ பார். கியூக்கு மேலே இந்த 1 சிம்பிள் மாதிரி போட்டிருக்கல, இது வந்துட்டு கியூ பார்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? வேர் கியூ பார், இதில் கியூ பார்ன்றது என்னவா இருக்கும், இஸ் த செட் ஆஃப் ஆல் இர்ரேஷனல் நம்பர்ஸாக இருக்கும். ஓகேவா? கியூ பார்ன்றது இர்ரேஷனல் நம்பர்ஸாக இருக்கும். கியூ ஈக்குவல் டு கியூ பார் இர்ரேஷனல் நம்பர்ஸ்னால் இப்போ கியூ என்னவா இருக்கும், ரேஷனல் நம்பர்ஸாக தானே இருக்கும். அதுதான் இங்கே நான் போட்டிருக்கேன். கியூ ஈக்குவல் டு 1/2, 2/1. கியூ பார் வந்துட்டு √2 பை. நம்மளா ஜஸ்ட் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா கியூ யூனியன் கியூ பார். கியூயோடைய வேல்யூவும் கியூ பாருடைய வேல்யூவும் சேர்த்து எழுத போகிறோம். யூனியன்னா கம்பைன் பண்ணுறது தான் நம்ம வந்துட்டு யூனியன் நம்ம சொல்கிறோம். ஓகேவா? கியூடைய வேல்யூ பாருங்கள் 1/2, 2/1. யூனியன் சேர்த்துருமா, அதனால் கமா போட்டுட்டு √2 பை. இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், ரியல் நம்பர்ஸ்னு சொல்கிறோம். 2/1, 3/1, 4/1, 5/1 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். இண்டிஜர்ஸில் நம்ம டிவைட் பை 1ன்னு போட்டுட்டோன்னா அது ரேஷனல் நம்பர்ஸில் வந்துடும். ஓகேவா? ஃபைனலி பாருங்கள், n நேச்சுரல் நம்பர்ஸ்லேருந்து ஹோல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ்லேருந்து இண்டிஜர்ஸ், இண்டிஜர்ஸ்லேருந்து கியூலேருந்து ரியல் நம்பர்ஸ். இது எல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு என்னது, ரியல் நம்பர்ஸ். எக்ஸ்பேண்ட் ஆகினே போகும். ஓகேவா? ஓகே கேஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்ப்போம்.